கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த தருணத்திலே தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அரபு மதரசாக்கள், அரபு பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாக்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் ரமலானுக்கு முன்னதாக அனைத்து மதரசாக்களிலும் பட்டமளிப்பு விழா நடக்கும். ஆலிம்களுக்காக, ஹாஃபில்களுக்காக, தௌரா ஹதீஸ் முடித்தவர்களுக்காக, இஃப்தா முடித்து முஃப்திகளாக ஆனவர்களுக்கான பட்டமளிப்பு விழா தமிழகம் முழுவதும் விமர்சையான முறையிலே ஒவ்வொரு மாவட்டமாக, ஒவ்வொரு பகுதியாக அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான ஆலிம்கள், ஹாஃபில்கள், ஆலிமாக்கள் நம்முடைய தமிழகத்திற்கு புதிதாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை எல்லாம் கபூல் செய்வானாக. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால் நம்முடைய கரூர் மாநகரத்தினுடைய அழகாக, நம்முடைய கரூர் மாநகரத்தினுடைய அலங்காரமாக, நம்முடைய கரூர் மக்களினுடைய செல்வமாக, அல்லாஹ்வினுடைய அருளாக கரூரிலே இயங்கி வரக்கூடிய அன்வாருல் குர்ஆன் ஹிஃப்து மதரசா நம்முடைய கரூருக்கு என்பதாக இருக்கக்கூடிய ஒரு சொத்து. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய கரூரிலே வாழ்ந்த எத்தனையோ நல்லோர்களினுடைய மிகப்பெரிய ஏக்கம், மிகப்பெரிய ஆசை. எங்கெங்கோ எல்லாம் பட்டமளிப்பு விழாக்கள் நடக்கின்றன. தமிழகத்திலே எத்தனையோ மாவட்டங்களில், ஒரு சில மாவட்டங்களில் 5-10 மதரசாக்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்படி எங்கெங்கோ ஆலிம்கள் உருவாகுகின்றார்கள், எங்கெங்கோ ஹாஃபில்கள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கரூர் மாநகரத்திற்கு ஒரு மதரசா வந்து விடாதா? இங்கும் பட்டமளிப்பு விழாக்கள் நடத்தப்பட்டு ஆஃபில்கள், ஆலிம்கள் பட்டம் வாங்க மாட்டார்களா என்பது நம்முடைய கரூர் மாநகரத்தில் வாழ்ந்த எத்தனையோ நல்லோர்களினுடைய பெரிய ஏக்கம், கவலையாக இருந்தது. எனவே அல்லாஹ்வுடைய பெரிய பேர் அருளாகத்தான் நம்முடைய கரூர் மாநகரத்திலே அன்வாருல் குர்ஆன் ஹிஃப்து மதரசா கிட்டத்தட்ட 10 வருடங்களை கடந்து நடந்து கொண்டிருக்கின்றது. 2 வருடங்களுக்கு முன்னதாக பட்டமளிப்பு விழா, முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. அடுத்த பட்டமளிப்பு விழாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அந்த மதரசாவுக்காக உழைக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. உருவாகக்கூடிய ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொள்வானாக. அவர்களை கொண்டு முழு உலகத்திலும் தீனுடைய வேலைகளை வாங்கிக் கொள்வானாக. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹாஃபில்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கின்றான், அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹி ஹாஸத்துஹும். அஹ்லுல் என்பதாக சொன்னா குடும்பத்தை குறிக்கக்கூடிய அரபி வார்த்தை. நபியினுடைய குடும்பத்தை பற்றி சொல்லப்படும் அஹ்லுல் பைத், நபியினுடைய குடும்பத்தார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் ஹாஃபில்களுக்கு சொல்கின்றான், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள், அஹ்லுல்லாஹி ஹாஸத்துஹும், அவர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் சொல்றாங்க. ஹாஃபில்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய சொந்தங்களாக, அல்லாஹ்வினுடைய குடும்பத்தார்களாக இருக்காங்க. அல்லாஹ் குடும்பங்கள், சொந்த பந்தம், மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசுத்தமானவன், அப்பாற்பட்டவன். ஆனா இங்கு குர்ஆனுடையவர்கள், என்னுடைய வேதத்தை ஓதியவர்கள், அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹி ஹாஸத்துஹும், என்னுடைய சொந்தங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே நம்முடைய கரூர் மாநகரத்தினுடைய அழகாக, அலங்காரமாக, அல்லாஹ்வினுடைய பேர் அருளாக, கரூர் மக்களினுடைய ஒரு பெரும் செல்வமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதரசா தான் அன்வாருல் குர்ஆன் ஹிஃப்து மதரசா. நம்முடைய ஹாஃபில் அவர்கள் கூட அங்குதான் ஓதி முடித்தார்கள். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே அந்த மதரசாவினுடைய 2ஆம் ஆண்டு ஹாஃபில் பட்டமளிப்பு விழா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கின்றது. எனவே நாம் எல்லோருமே நம்முடைய ஊரார்கள், நம்முடைய மஹல்லாவாசிகள், நம்முடைய கரூர்காரர்கள் ஹாஃபில்களாக ஆக வேண்டும், ஆலிம்களாக ஆக வேண்டும் என்பதற்காக கரூரினுடைய அல்லாஹ்வின் அருளாக உருவாக்கப்பட்ட மதரசா தான் அன்வாருல் குர்ஆன் மதரசா. அத்தனை மஸ்ஜிதுகளுடைய இமாம்கள், அத்தனை மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களினுடைய பெரிய ஒத்துழைப்புடன், பங்களிப்புகளுடன் தான் அந்த மதரசா நடந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அந்த மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா. கரூர் மாநகரத்தை சார்ந்த 3 ஹாஃபில்களாக சனது பெறுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அசரில் இருந்து இஷா வரைக்கும் கரூர்ல பஜார் பள்ளிவாசல்ல பட்டமளிப்பு விழா இருக்கின்றது. நம் குடும்ப விசேஷத்தை போல நாம கலந்துக்கோம். என் வீட்டுல ஒரு நிக்கா, என் வீட்டுல ஒரு நிகழ்வு என்பதாக சொன்னா எவ்வளவு ஆறாவரத்தோடு நம்ம கலந்துக்கிறோமோ அதை விட அதிக முக்கியத்துவத்துடன் நம்முடைய ஊரை சார்ந்த பிள்ளைகள் ஹாஃபில்களாக வராங்க, அல்லாஹ்வினுடைய குர்ஆனுடைய சொந்தக்காரர்களாக வராங்க சொன்னா நாம அவர்களை கண்ணியப்படுத்தணும், அவர்களை ஊக்குவிக்கணும். எனவே முழு மஹல்லாவும் அந்த பட்டமளிப்பு விழாவில்